முதல்ல ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னால என்னன்னா, இந்த மாத கிரக அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். ஆவணி மாதம் கிரக அமைப்பு, அதாவது இன்றைய இப்போ தினபலன் சொல்லும்போது சொல்லுவோம் இன்றைய கிரக நிலை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இன்றைய கிரக நிலைன்னு என்னன்னா, சந்திரன் மாத்திரம் மூவ் ஆகிட்டு போகிறது தான் இன்றைய கிரக நிலை சொல்றது. மாத கிரக நிலை அப்படின்னு சொல்லி நம்ம ஆவணி மாதம் அப்படின்னு மாத பலன் எடுக்கிறோம்னா சூரியனோட மூமெண்ட்டை வச்சு தான் அங்கே பலன் எடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வருட பலன் எடுக்கும்போது வருட கிரகங்கள் இருக்கு. குரு, சனி, ராகு, கேது, இது வந்து வருட கிரகங்கள். அப்போ குரு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு டிரான்சிட், ஒரு ராசிலேருந்து ஒரு ராசிக்கு போவார். அப்போ 12 ராசி அவர் ஒரு ரவுண்ட் அடிக்க 12 வருஷம். ஓகேயா? ராகு கேது ஒரு ராசிலேருந்து ஒரு ராசிக்கு போகிறதுக்கு 18 மாதம், அதாவது 1.5 வருஷம். ஒரு ராசிக்கு மாறதுக்கு, ஒரு ராசிலேருந்து அடுத்த ராசி போகிறதுக்கு 18 மாதம், அப்போ 1.5 வருஷம். அப்போ அவர் ஒரு சர்க்கிள் சுற்றி முடிக்கிறதுக்கு 18 வருஷம். ஆமாம். சனி வந்து ஒரு ராசிலேருந்து ஒரு ராசி போகிறதுக்கு 2.5 வருஷம் ஆகும். அப்போ 12 ராசி சுற்றி முடிக்கிறதுக்கு 30 வருஷம். அதனால தான் ஒரு பழமொழி என்ன சொல்லுவாங்க, 30 வருடம் வாழ்ந்தவனும் கிடையாது, 30 வருடம் வீழ்ந்தவனும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சனி ஒரு ஃபுல்லாக சுற்றி வரும்போது எல்லா ராசியும் டச் பண்ணிகிட்டே வந்துடுவார். அப்போ ஒரு ராசியில் வரும்போது ஏதாவது ராசியில் பிறந்த ஆளுக்கு அப்சை கொடுத்துருவார். அதுமாதிரி ரொம்ப ஓகோன்னு ஆடிக்கிட்டு இருக்கணும். சனி வந்து எப்பவுமே நீதிமான். அதனால தான் சனி பயிற்சிக்கு எல்லாரும் பயப்படுறது தான். அவருக்கு வந்து தப்பு பண்ணால் பிடிக்காது, பொய் பேசினா பிடிக்காது. சனிங்கிறது யாருன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா கீழ் நிலை ஊழியர்களை குறிக்கக்கூடியது. அதாவது கொஞ்சம் அழுக்கான ட்ரெஸ்ஸு, ஒரு சமுதாயத்தை சுத்தப்படுத்தக்கூடிய வேலை செய்கிறவங்க, இவங்க எல்லாம் வந்து சனியோட கேரக்டர்ஸில் வருவாங்க. அவங்கள போய் நீங்கள் டீசிங் பண்ணுறது, அவங்கள இல்ட்ரேட் பண்ணீங்கன்னா காலக்கணக்கன் அப்படின்னு சொல்கிறது சனி. அவர் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு வச்சு செய்வார். அப்போ என்னென்னா சனிக்கு எல்லாரும் பயப்படுறாங்க. அப்போ என்ன பண்ணணும், எல்லாரையும் சக மனிதரை மனிதராக மதிக்கணும், ஜாதி வேறுபாடு இல்லாமல் ஒரு கம்யூனிட்டியை சொல்லி ஒரு ஆளை கீழ்த்தரமாக பேசுறது இல்லாமல் இருக்கணும். அப்படிங்கிறது தான் சனியோட எந்த வேற்றுமை இல்லாமல் மனிதனாக பார்க்கணும். அப்போ அவரோட சுத்து வந்து 30 வருஷம், 2.5 வருஷம் ஒரு ராசிக்கு, 12 ராசிங்களை சுற்றி வரும்போது அவருக்கு 30 வருஷம். இது வருட பலன் பேசுறது. மாத பலன் பேசும்போது என்ன, சூரியன் வந்து ஒரு ராசியில் ஒரு மாதம் இருப்பார், 30 நாள். அடுத்த ராசிக்கு 30 நாள் கழிச்சு மாறிடுறாரு. 30, 31 அப்படின்னு அது இருக்கும். ஆடி மாதம் மாத்திரம் சில சமயம் பார்த்தீங்கன்னா 32 நாள் இருக்கும். ஸோ நார்மலாக எடுத்த 30 டேஸ், ஒரு 30 டேஸ் மூமெண்ட்டு சூரியனோட மூமெண்ட். அப்போ மாத பலன்கள் நம்ம பேசும்போது என்னென்னா, இந்த வருட கிரகங்களை பற்றி பெருசாக பேசுனா கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ இந்த மாதம் பலன் கொடுக்கக்கூடிய ஆள் யாருன்னா சூரியன். தினபலன் பேசும்போது சந்திரன் ஒரு ராசியில 2.5 நாள் இருப்பாரு, அடுத்த ராசி மாறுவார். அப்போ சந்திரன் மூலம் அன்னைக்கு என்ன பலன் கிடைக்குதுன்னு பேசுறது தான் தினபலன். நான் சொல்றது புரியுதா? அது வருட பலன், மாத பலன், தினபலன். அப்போ தினபலன்ல வந்து சந்திரனை மெயினா எடுத்து நம்ம பேசுவோம். ராசி மாத பலன்ல சூரியனை மெயினா எடுத்து பேசுவோம். அப்போ இந்த சூரியன் இந்த ராசிக்கு வர்றதுனால என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் அதை எடுத்துக்கிட்டா அது விஷயங்கள் எல்லாருக்குமே இருக்கும். ரெண்டாவது இன்னொன்று என்னன்னா, ராசி பலன்கிறது இப்போ அது ஓப்பனாகவே சொல்லிடுறேன். ராசி பலன்கிறதுலாம் ஒரு ஜஸ்ட் இந்த ராசிக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது எதா இருந்தாலும் அவர்களுடைய சுய ஜாதகம்தான் வேலை செய்யும். சுய ஜாதகத்திலையும் தசாபுத்தியோட கணிதம் தான் அங்கே பெருசா ஆக்டிவேஷன் இருக்கும். நம்ம வந்து ஜாதகத்தையும் சொன்னாதான் நம்ம நீங்க சொல்றபடி 100% வரும்னு சொல்றோம், ஓரளவு பலன் எடுக்க முடியும். ஏன்னா ஒரே நாள்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல எத்தனை குழந்தை பிறக்குது, எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி வாழுதான், அதே ராசி தான் இருக்கும், அதே நட்சத்திரம் தான் இருக்கும். ஒரு ரிக்ஷா வீட்டுல பிறந்த பிள்ளையும் இருக்கும், ஒரு பெரிய கம்பெனி வச்சிருக்க ஒரு குழந்தையும் பிறந்திருக்கும். ரெண்டோரோட லைஃபும் ஒரே மாதிரி இருக்கா? இல்லை. அப்போ அந்த லைஃப் வித்தியாசங்கள் ஏன் வருது? அதே ராசி தான், அதே நட்சத்திரம் தான், அதே டேட் ஆஃப் பர்த் தான், டைமும் அதே தான். அப்படி இருந்து ஏன் மாறுது? அப்போ நமக்கெல்லாம் தெரியாத ஒரு விஷயம் அங்கே வந்து இன்ட்ராக்ஷன் இருக்குது. ஜாதக கட்டத்தில் பெனிட்ரேஷன் இருக்கு. அப்போ அவங்களுக்கு தசாபத்தியும் பார்த்தீங்கன்னாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். தசாபத்தியும் மேக்ஸிமம் கிட்டத்தட்ட இந்த தசான அந்த தசால தான் ஓடிட்டு இருக்க போகுது. ஆனாலும் லைஃப் ஸ்டைல் ஏன் வித்தியாசம் வருது? அப்போ தான் ஜோதிடத்தில் என்ன சொல்றோம்னா 5, 9ன்னு எடுப்போம். பிறந்த நேரம்ங்கிறது லக்னம் 1ஆம் இடம், 5ங்கிறது அவர்களோட பூர்வ புண்ணியம், 9ஆம் இடம்ங்கிறது அவங்களோட பாக்கியம். அப்போ 5ங்கிறது நீங்க செஞ்சுட்டு வந்த புண்ணியம், 9ங்கிறது உங்க தந்தை வழியில வரக்கூடிய புண்ணியம். அப்போ இது எல்லாமே ஒரு ஜாதகத்துல ஜாதக கட்டம்னு சொல்றதுக்கு கீழே இது எல்லாமே ஒரு பேஸ்மெண்டா இருக்கும். அது ஜாதகத்தில் பெனிட்ரேட் ஆகும். அது இருக்கும். இந்த டேட்ல பிறகுறவன் அவன் ஏன் பணக்கார வீட்டுல பிறகுறான், இவன் ஏழை வீட்டுல பிறகுறான். ஒரே நாள்ல ஒரே நேரத்துல பிறகுறாங்க, ஆனா வெவ்வேறு வாழ்க்கை முறை, படிப்பு வேற, அந்தஸ்து வேற, எல்லாம் மாறுது. அப்போ என்ன விஷயம் அங்க நடக்குது? அவங்க செஞ்சுட்டு வந்த பலன்களை அனுபவிக்க போறார்கள். அப்போ கர்ம வினையை தீர்ப்பதற்கு தான் நம்ம எல்லாரும் பிறவி எடுத்திருக்கோம். இதை புரிஞ்சுக்கிட்டா இந்த ராசி பலன் வச்சுட்டு ரொம்ப எல்லாம் மண்டை காய்ச்சிக்கிட்டு இருக்க வேண்டாம். நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையாக நம்ம பார்க்கணும். ஆனா நம்மளோட இதுக்கு என்ன நடக்கும் அவங்க தெரியணும்னா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. அப்படின்னா ஜாதக கட்டத்தை பார்த்தாதான் அந்த விஷயங்கள் கிளியர் ஆகுமே தவிர ராசி பலன்ல வந்து ஒரு 30% இப்படிலாம் ராசி பலன்ல ஒரு தோராயமா நீங்க சொல்ல வேண்டீங்க. சரி. ஏன்னா இந்தியாவோட ஜனத்துக்கு இன்னைக்கு 140 கோடி கண்டிப்பா இருக்கிறது 12 ராசி. அப்போ ஒரு ராசிக்கு 10 கோடிக்கு மேல இருக்கிறாங்க. 10 கோடி பேருக்கு மேச ராசிக்குன்னா பலன் ஒத்துக்கிடுமா? இல்ல.
எனக்கு ஃபோன்லாம் வரும். ராசி பலன் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் வேற சேனல்ல. அதில் ஃபோன் பண்ணாங்க, சார் மேஷ ராசிக்கு நல்லா இருக்கு, நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் சார். பிறப்பு ஜாதகம் தான் பேசணும் எவ்வளவு தடவை சேனல்ல சொன்னாலும் ஃபோன் இப்படியே தான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த ஒரு அறியாமையை விட்டு வெளியே வர மாட்டேங்காங்க. அப்போ பிறப்பு ஜாதகம் நடக்கிற தசாபுத்தி இதுதான் ஆக்டிவேஷன் ஆகும். ரெண்டாவது ஃபேமிலி ஸ்டேட்டஸ் ஒன்று இருக்கு. ஒரு சாதாரண வீட்டில் இருந்துட்டு நான் அம்பானி மாதிரி வாழ முடியலையே, அதானி மாதிரி வாழ முடியலன்னு சொல்லி என்ன பண்ண முடியும்? கண்டிப்பா. அப்போ அந்த பூர்வ புண்ணியம் அந்த ஜாதகத்தில் பலமாக இருக்கும். அடுத்த சிம்மம் ராசி நேயர்களுக்கு இந்த மாத பலனியா? சிம்மம்னா காட்டுக்கு ராஜா, சிங்கம். அப்போ என்ன பண்ணுவாங்க, இருக்கிற இடத்துல எல்லாரையும் தான் கண்ட்ரோல் பண்ணணும், எல்லாரும் தனக்கீழே தான் இருக்கணும்னு நான் தான் அப்படிங்கிற நான் தான். அப்போ எப்பவுமே தலைமை பதவிக்கு சூட்டான ஆள் யாருன்னா சிம்ம ராசி. அப்போ அதுவும் இல்லை, சிம்ம ராசியில் ராசிக்கு உடைய சூரியனே ராசிக்குள்ளே வந்துடுறாரு. அப்போ சும்மா ஆடுற ஆளுக்கு இன்னும் கொஞ்சம் புகை போட்டு சாம்பிராணி போட்ட மாதிரி, சாதாரண ஆடுற ஆளுக்கு சலங்கை கட்டி விட்ட மாதிரி அதிகமாக ஃபோர்ஸாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் அவங்களுக்கு உண்டு. அது முதல்ல கடகத்து சொன்ன மாதிரியே தான், ராசியிலே கேது வர்றதுனால என்ன சொல்லு தலைவலி சம்பந்தமான ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும். இந்த அதிகமான பதவி இதை கையில் பவரை எடுத்து பண்ணுறதுனால என்ன ஓவர் ஸ்ட்ரெஸ் வரும். கேது இருக்கனால எப்பவுமே ஒரு மைண்டு டிஸ்டர்பன்ஸும் ஒரு இதை கொடுக்க தான் செய்யும். அப்போ அந்த இஷ்யூஸ் இவங்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு வரதான் செய்யும். ராசியாதிபதி ராசிக்கு வர்றது பெரிய ப்ளஸ்ஸு. இணைவு கேது அங்கே இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணணும்னா, கேதுவை கண்ட்ரோல் பண்ணணும்னா அங்கே விநாயகர் வழிபாடு விஷயங்களுக்கு இவங்க போனால் தான் இவங்களுக்கு அது ஒரு நல்லாயிருக்கும். எப்பவுமே கேதுவை கண்ட்ரோல் பண்ணணும்னா விநாயகர் வழிபாடு முதன்மை, ரெண்டாவது ஆஞ்சநேயர் வழிபாடு, நெத்தியில் இந்த செந்தூரம் வச்சுக்கிறது அப்படின்னு. அது மாதிரி இது கேதுவோட டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அப்படின்னா எல்லாருக்குமே பொதுவான பலனாக எடுத்துக்கலாம். கேதுவோட டிஸ்டர்பன்ஸ்னால் எப்பவுமே என்ன, கேதுன்னா முடியை குறிக்கக்கூடியது. அப்போ அந்த தாடி மீசை இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அப்போ இந்த மாதம் வைக்காத ஆளும் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரன் தாடி வைக்கணும்னு கண்டிப்பாக இருப்பாங்க. அப்போ அதில் என்னென்னா ட்ரிம் பண்ணி விடுறதுன்னா அந்த கேதுவை கண்ட்ரோல் பண்ணனா அதை கொஞ்சம் ட்ரிம் பண்ணியாவது விட்டுட்டு இருக்கோம். இந்த வேலைகள் செய்கிறது அவர்களுக்கு ஒரு பரிகாரம். அதாவது செந்தூரம் வச்சுக்கிறது, ஒரு காவி கலர் துண்டை யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிக்கிறது. அந்த காவி கலர் உள்ளே வரணும், ஏதோ ஒரு வகையில் காவி இருக்கணும். அதாவது ஆஞ்சநேயருக்கும் இவருக்கும் உண்டானது அந்த காவி. ஆமாம், செந்தூரம்ங்கிறது அந்த கலரை யூஸ் பண்ணி இருந்தாங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு அது வந்து ஒரு சிறப்பான விதமாக இருக்கும். இவங்களுக்கு என்னென்னா 3ஆம் இடத்த அதிபதி முயற்சிங்கிறது 2ஆம் இடத்துல இருக்குது. அப்போ இவங்க நல்ல ஒரு 50% தான் இப்படி அப்படின்வாங்க. 3ஆம் இடத்த அதிபதி நீச கண்டிஷனில் இருக்காரு. பண வரவுங்கிறது முயற்சி பண்ணாலும் பண வரவு ரொம்ப குறைவாக தான் வரும். அப்போ இவங்க முயற்சி பண்ணவே மாட்டாங்கன்றீங்க. முயற்சி பண்ணுறதே தடையாக இருக்கும். அது 1ஆம் தேதிக்கு மேலே தான் இவங்க சுறுசுறுப்பு ஆக முடியும். அந்தந்த பிளானட் அந்தந்த இடத்துக்கு முயற்சி பண்ணால் அதுவே தடையாகும். ஆமாம். அப்போ எப்பவுமே என்னென்னா, நான் முயற்சி பண்ண நம்ம எல்லாரும் நினச்சிக்கிட்டோம், அப்படிலாம் கிடையாது. அந்தந்த பிளானட் அந்தந்த ஸ்தானத்துக்கு வந்த பிறகு உங்களே அந்த வேலையை செய்ய தூண்டும். அப்போ இப்போ வந்து 3ஆம் இடம் முயற்சிக்கூடியவர் 2ஆம் இடத்துல இருக்காரு. ஆனால் என்ன கண்டிஷனில் இருக்காரு, நீசமான பலனில் இருக்காரு. அப்போ என்னென்னா, முயற்சி பண்ணணும்னு நைட்லாம் பிளான் பண்ணுவாங்க, காலையில் எழுந்திரிச்சு போர்வை பற்றி தூங்கிடுவாங்க. அப்போ பண வரவுங்கிறது அந்த ஒரு ஃப்ளோ கட்டாயி போகக்கூடியது. 12ல் விரயத்தில் இருக்கனால வரவுக்கு உண்டான செலவும் இவர்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். பண வரவு ஏற்கனவே சுக்கிரன் நீசமாக இருக்குது, அதே நேரத்தில் அந்த பண வரவு கடினமாக இருக்கும், அதே நேரத்தில் செலவுகள் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா 2ஆம் இடம் வரவு குறிக்கக்கூடிய பிளானட்டு 12ஆம் வீட்டில் செலவுல போய் நிற்காரு ரெடியாக. அப்போ வைத்திய செலவுகள்லாம் உருவாகுமானா கண்டிப்பாக நடக்கும். கூடவே குரு இருக்காரு, சின்ன செலவு வைக்க மாட்டார், பெரிய செலவு வைப்பாரு. குருனாலே பெருசு, அப்போ பெரிய செலவாக தான் அங்கே வைப்பாரு. ஏற்கனவே பணம் வருமானு கேட்டால் அங்கே சுக்கிரன் நீச கண்டிஷனில் இருக்காரு, அவரே பிச்சு தான் கொடுப்பாரு. முயற்சி எடுப்பாங்களான்னு கேட்டால் முயற்சி எடுக்கிறதுக்கு போராடுவாங்க. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ராசியாதிபதி ராசியில் இருக்குதுங்கிற அந்த கர்வம் கம்பீரம் இருக்காம தவிர இவர்கள் இந்த மாதம் தள்ளுறது இவர்களுக்கு சிரமமான கண்டிஷனாக தான் இருக்கும். உண்மையை சொல்ல சிரமமான கண்டிஷனாக இருக்கும். 1ஆம் தேதிக்கு மேலே அந்த முயற்சிக்கு சுக்கிரன் தன் வீட்டுக்கே வரும்போது தான் இவர்களுக்கு சரியாக இருக்கும். அப்போ பாதி மாதம் இவர்கள் ஒரு போராட்ட இதில் தான் இருக்கும். யார் முன் நல்லாட்டுனா அம்மாவுடைய ஹெல்ப் இந்த மாதம் கிடைக்குமான்னு கேட்டால் தாராளமாக கிடைக்கும். சூரியன்கிறது அப்பான்னு எடுத்துட்டிங்கன்னா ராசியிலே இருக்கனால தந்தையுடைய உதவி நல்லா கிடைக்கும். அதே நேரத்தில் தந்தை வழியோட ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குமா, தாய் தந்தையரோட ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குமானா அது சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு மனை வாங்கிறதுக்கு இவ்வளோ டைட் இருந்தாலும் சரி, இடம் வாங்கணும், கார் வாங்கணும், வீடு வாங்கணுங்கிற ப்ராஜெக்ட் திங்கிங் இவங்களுக்கு எண்ணம் பிளான் பண்ணி முயற்சி அதை கூட்டிகிட்டே இருப்பாங்க. 1ஆம் தேதிக்கு மேலே தான் இவங்களுக்கு அந்த விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி இந்த அடுத்த மாதத்துலேயே 2 தடவை டிரான்சிட் ஆகிறாரு. 2ஆம் வீடுங்கிறது கன்னி ராசிக்கும் மிதுன ராசிக்கும் உடைய புதன்,
இப்போ வந்து கடகராசியில் இருக்காரு, அவர் ஒரு 18 நாள்ல சிம்ம ராசிக்கு வர்றாரு, திருப்பி ஒரு 12 நாள்ல கன்னி ராசிக்கு கன்னி வர்றாரு. ராசி. ரொம்ப ஃபாஸ்டா புதன் மூவ் ஆகுறது என்னன்னா இவங்களுக்கு அந்த புதன் வந்து அப்ப என்னன்னா இவங்க யாரை போய் பிடிக்கணும், புதன்கிறது பெருமாளை குறிக்கக்கூடியது. அப்ப சிம்ம ராசிக்காரர்கள் பெருமாள் வழிபாடு பண்ண பண்ண இந்த மாதம் இவர்களுக்கு சிறப்பான பலன்களை இவங்களை சந்திச்சு தாண்டி போகலாம். இவரோட திருமண வழக்கு நீங்க சொல்லவே இல்லை, சொல்லலையா? முக்கியமானது. சிம்ம ராசிக்கு 7ல் வந்து ராகு நிக்குது. அப்போ குரு பார்வை அங்க இல்லை. சிம்ம ராசிக்கு கொஞ்சம் திருமணம்ங்கிறது கொஞ்சம் சிரமமான தடைகளை குறிக்கிறது. அனைத்து ராசிகளுக்கும் நல்லா கை கொண்டாங்க. இவர்கள் சிம்ம என்னதான் ராசி. ராஜாவா இருந்தாலும் அங்க ராகு இருக்கனால என்னன்னா ஒரு விஷயங்களை தடை பண்ணுவார். எங்க ராசியில கேது, அங்க 7ல் ராகு. அப்போ கேதுவும் ராகுவும் ஏற்றத்தால ரெண்டும் உட்கார்ந்துட்டு இருக்கு. அந்த ராசிக்கு அட்லீஸ்ட் குரு பார்வை இருக்குது அப்படின்னா அந்த விஷயத்தை மூவ் பண்ணலான்னு பார்த்தா அந்த குரு பார்வையும் அங்க கிடையாது ராசிக்கு. ஏன்னா 6, 8 இருக்குது. அப்போ அங்க குரு பார்வையும் வராம இருக்கும்போது என்னன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு கல்யாணம்ங்கிறது நவம்பருக்கு மேலதான் அவங்களுக்கு. இந்த மாதம் விட்டுருங்க, என்ன இந்த மாசம் ஒண்ணும் கிடையாது. முயற்சி எடுக்காதீங்க. முயற்சி எடுக்காதீங்க. அப்போ அதை தாண்டி போனாதான் ராகுக்கு இது டிரான்சிட் ஆனதுக்கு அப்புறம் தான் சிம்ம ராசிக்கு நல்லா இருக்கும். இவர்களுக்கான மதிப்பெண்கள் மதிப்பெண்கள் இவங்களுக்குலாம் 50, 45 to 50 தான். ஏன்னா ஃபினான்ஸும் டைட்டு, இதுவும் டைட்டுங்க. இவர்கள் மிக குறைவா சொல்லியிருக்கீங்க. ஆமா.